ஹாய் காய்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சின்ன பர்ச்சேஸ் தான். பர்ச்சேஸ்னோடனே என்னடா பல்காக ஆர்டர் பண்ணுறோன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, வெறும் ஒரு 9 பீட்டாஸ் அப்புறம் கொஞ்சம் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதை தான் இப்போ நம்ம போய் எடுக்க போகிறோம். அதையே நான் ஒரு சின்ன vlog மாதிரி பண்ணால் ஒரு ஐடியா வந்துச்சு. அது எப்படி இருக்குன்னு தெரில, பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் தான் சொல்லணும். இப்போ நம்ம கரெக்டாக போய் சேர்ந்தாச்சு. பாருங்கள், பேக்கிங் அப்பா செம்ம பேக்கிங், அட்டகாசமாக இருந்துச்சு பேக்கிங்கு. நல்லா பிளாஸ்டிக் கவரில் சுற்றி ரேப் பண்ணி கொடுத்துருந்தாரு. அதாவது எப்படின்னா, ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் தி பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்களே, இந்த அண்ணே ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்லேயே ஸ்கோர் பண்ணிட்டாரு. திருப்பி அந்த பிளாஸ்டிக்கு சுற்றி கவர் பண்ணியிருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வேறு எதுவும் வேணாம், இந்த பேக்கிங்கே சொல்லும் எப்படிப்பட்ட இடத்துல வாங்கியிருக்கோன்னு. சும்மா ஏனோ தானோன்னு சில பேர் பிஸ்னஸ் பண்ணுவாங்க, அவங்க பேக்கிங் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். இது கஸ்டமர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி பிஸ்னஸ் பண்ணுறவங்க. அதுவும் இல்லை, நான் வாங்கின அந்த அண்ணன் ஃபிஷ் வளர்க்குறது ஒரு ஹாபியாக வச்சு தான் ஒரு பிஸ்னஸாக டெவலப் பண்ணியிருக்காரு. அதுவும் ஒரு ரீசன் நான் வாங்கினதுக்கு. இதெல்லாம் ஒரு ரீசனாடா அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுவும் இல்லாமல் நான் இந்த அண்ணன் கிட்டத்தட்ட ஒரு 9 பீட்டாஸ் தான் நான் வாங்கினேன். அதுக்கு நான் 10 தடவை மேலே ஃபோன் போட்டிருக்கேன். அந்த இன்னும் ஏதோ சலிக்காமல் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. ஒரு தடவையும் நான் ஃபோன் எடுக்கும்போது ஒரு நல்ல ஹாப்பியாக தான் பேசினாங்க. நான் கூட கொஞ்சம் தயங்கினேன் ஃபோன் பண்ணலாமான்னு. பட் பரவாயில்ல, அதுவும் ஒரு ரீசன் சொல்லலாம். இதெல்லாம் வச்சு தான் பர்ச்சேஸ் பண்ண வச்சுச்சு அந்த அண்ணன்ட்ட. சரி, ரைட்டு, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப பேசிட்டேன் போல். 2 ஆம்பர் வேறு வாங்கியிருந்தேன் ஃப்ளோரானுக்கு. 220 தான் சொன்னார். பரவாயில்ல, ரீசனபிளாக தான் இருந்துச்சு. பீட்டா பேக்கிங் பார்த்தாலும் அதுவும் ஒரு சூப்பராக இருந்துச்சு. எப்படி நல்லா ஃபுல்லாக ஏர் ஃபில் பண்ணி ஒரு 1 வீக் தாங்குற மாதிரி தான் வச்சு அனுப்பிச்சிருந்தாரு. ஆக்சுவலாக அவர் போட்டு அடுத்த நாளே நான் எடுத்துட்டேன். பட் இது 1 வீக் வச்சுருந்தா கூட அப்படியே தான் இருந்திருக்கும். அவ்வளோ நல்லா ஏர்லாம் ஃபில் பண்ணியிருந்தார். எப்படி சொல்ல, ஃபைட்டர் ஸ்ட்ரெஸ் கூட ஆகலை. போட்டு கொஞ்ச நேரத்துலேயே ஃபுட்டு எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. போட்டோன்னே நான் ஃபுட்டு எடுக்க ஆரம்பிச்சிச்சு. அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இல்லாமல் தான் அனுப்பிச்சிருக்காங்க. அப்புறம் இது 1 kg ஃபுட்டு. பின்னாடி நம்ம பாண்ட் செட்டப் வச்சுருக்கோம்ல, அதுக்கு தான் ஃபுட்டு வாங்கியிருந்தேன். சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போனே. ஆக்சுவலாக ஃபார்ம் ஃபுட்டு தான் கேட்டேன். இப்போதைக்கு அவைலபிள் இல்லை ப்ரோ அப்படின்னு சொன்னார். சரி, நெக்ஸ்ட் டைம் கிடச்சா போட்டு விடுங்க, நானும் சொல்லியிருக்கேன். இதுதான் நான் வாங்கின பீட்டாஸ். வரிசையாக ஒன்றுனா காமிக்கிறேன். ரொம்பலாம் எதிர்பார்க்காதீங்க. மேக்ஸிமம் நான் ஃபீமேல் தான் வாங்கினேன். ஏன்னா இந்த லாக்டவுனில் ஃபீமேலே கிடைக்கல. ஒரு ப்ரீடிங் உள்ளான ஒரு பிளானில் இருந்துச்சு. அதனால தான் ஃபீமேல் வாங்கியிருக்கேன். கண்டிப்பாக ப்ரீடிங் விட்றேன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். எப்படியும் இப்போ தான் வாங்கியிருக்கேன். இது அடல்ட்டான்னு கேட்குறீங்கன்னா, அடல்ட் இல்லை, ஒரு செமி அடல்ட். இன்னும் ஒரு 1 month to 2 monthக்குள்ளே, மேக்ஸிமம் 1 monthக்குள்ளே அடல்ட் ஆயிரும். எப்படியும் 1 month கழிச்சு தான் நான் ப்ரீடிங் விடுவேன். எப்பயுமே நீங்களும் ஒரு அடல்ட்டாக இருந்தாலும் உடனேலாம் ப்ரீடிங் விடாதீங்க. அது கொஞ்சம் செட் ஆகணும் பர்ச்சேஸ் பண்ணி, அதுக்கடுத்து தான் ப்ரீடிங் விடணும். அதுதான் நான் சொல்லுவேன். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மேல்லாம் 50 rupees சொன்னாங்க, ஃபீமேலில் 30 to 40 சொன்னாங்க. அதில் எனக்கு ஒரு ஜெயின் டபுள் டெயில் எலிஃபண்ட் இயர் வேறு வச்சுருந்தாங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது டபுள் டெயில் வேலை. அது ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க அந்த பீட்டாவை. பரவாயில்ல, நான் கிட்டத்தட்ட ஒரு 9 பீட்டாஸ் தான் வாங்கினேன். அதுக்கே ஒரு ஃப்ரீ கொடுத்து பிளான் டு ஃப்ரீ தான் ப்ரோ அப்படின்னாரு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் தானே நம்பரை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவர் பேர் நவீன, மதுரையில் வச்சுருக்காங்க. ஷிப்பிங் எல்லாம் இந்தியா ஓவர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நான் வேணால் கேட்டு சொல்கிறேன். பட் நல்ல ஒரு பேக்கிங், நல்ல ஒரு குவாலிட்டி, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வந்திருக்கு. இதெல்லாம் வச்சு நீங்களும் வாங்கலான்னு நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த ஃபார்ம் ஃபுட் 250 சொன்னாங்க. ஆம்பர் 220. மிச்ச ஃபைட்டர்லாம் 50 அதுக்கு மேலே தாண்டலை எந்த ஃபைட்டரும். ரேட்டும் ரீசனபிள் தான். அப்புறம் அடுத்த வீடியோ என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, என்னோடய ஃப்ளோரான் பற்றி தான். பாவம், நிறைய பேர் கண்ணு பட்டுருச்சு போல். அதுக்கு ஒயிட் பூப் டிசீஸ் இப்போ சாப்பிடவே மாட்டேன்டுது. நிறைய பேர் கூட ஒரு 3 monthsக்குள்ளே எப்படி ஒரு க்ரோத் காமிச்சிங்கன்னு கேட்டாங்க. இப்போ அது சாப்பிடவே இல்லை.
கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ் மேலே ஆகுது அது சாப்பிட்டு. ஒயிட் பூப் தான் போகுது. நான் அதுக்கு இப்போ ஃபுட் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு ஒரு சந்தோஷம். நான் கண்டிப்பாக அடுத்து அது ஒரு வீடியோ டீட்டெயிலாக போடுறேன். நிறைய அதுக்கு என்னென்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி. இதுதான் அந்த ஒரு ஃபைட்ரு, நான் மேல் ஃபைட்ரு வாங்கினேன். அது ப்ளூ பட்டர்ஃப்ளைன்னு நினைக்கிறேன், ப்ளூ பட்டர்ஃப்ளையு. இது பிளாக் ப்ளக்கார்டு. இதெல்லாம் வந்தோடனே அப்படியே ஆக்டிவாக இருக்குது. அப்படியே வந்தோடனே மித்த ஃபைட்ரு கூட நல்லா அந்த ஃபின்னை விரிச்சிட்டு சண்டைக்கு போகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி போச்சு. அவ்வளோ அது மீன்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸே இல்லை மீன். அப்போ பார்த்துக்கிங்க. இந்த வீடியோ நான் ஓவராலாக என்கிட்ட இருக்க ஃபைட்டரெலாம் நான் காமிச்சிருப்பேன். ஆக்சுவலாக இதில் இருக்க ஃபைட்டரை நான் சில பேருக்கு கிஃப்ட் பண்ண போகிறேன். சில பேர் மீன்ஸ் தெரிஞ்ச ஃப்ரெண்டுக்கு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க, அதனால் கொடுக்க போகிறேன். அப்புறம் யாராச்சும் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி தான் நான் வீடியோஸ் போட்டிருப்பேன். அப்படியே லைட்டாக நம்ம சேனல் பேஜை விசிட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நல்லா தான் இருக்கும், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ என்கிட்ட இருக்க ஓவரால் ஃபைட்டர் பற்றி நான் காமிக்கிறேன். கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. நான் ஒன்றும் பீட்டாஸ் அவ்வளோ கலெக்ஷன் வச்சுருக்க மாட்டேன். ஏன்னா பாதி நான் கொடுத்துட்டேன். இப்போதைக்கு எனக்கு அப்பப்போ பிடிக்கிறத மட்டும் வாங்கி வச்சுக்குவேன். இதெல்லாம் நான் மேக்ஸிமம் ப்ரீடிங் பண்ண ஐடியாவில் தான் இருக்கேன். அதுக்கு தான் நான் பேர் தேடி இந்த லாக்டவுன் ஃபுல்லாக அலைஞ்சேன், கிடைக்கல. கடைசியில் ஒரு செமி அடல்ட்டு வந்திருக்கு. எப்படி ஒரு 1 மந்த் ஆகும் ப்ரீடிங்கோட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோவில். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் எப்பயும் போல் பாய்.